போதைப் பொருள் அப்படின்னா -500 -1000 புரிஞ்சுக்குங்க. அவங்ககிட்ட சில நல்ல குணம் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அவங்க யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ செய்வாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து 40 வருஷம் ஆச்சு. எப்படி நோய் குணமாகும்? பிராணன் இருக்குங்க. கண்ணுக்கே தெரியாதது. அது நாக்கு இல்ல. அது சாப்பிட்டா அது அப்படியே உடம்புல கலந்துரும். அது நாக்குக்கும் தெரியாது, வயிற்றுக்கும் தெரியாது. பிரெயின், மசில், லிவர் சொன்ன பார்த்தீங்களா? எடுத்து பிளட்ல கலந்து விட்டுரும். அப்படி இருப்பாரு. காலில் பார்த்து அப்படியே தலைவலியோட உட்காந்துருப்பாரு. எல்லாருமே இல்லை நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. 150 வயசுல தாத்தாலாம் நல்லா திடகாத்திரமா இருக்காருங்க. அவர் பண்ற அந்த ஃபைட்லாம் பண்ணவே முடியாது. எக்ஸசைஸ் ஃபைட்லாம் ஒரு தடவை ஃபில் பண்ணா ஃபுல்லா பண்ணா முதல்ல ஓட்டைகளை அடைக்கணுங்க. சில பேத்துக்கு ஓட்டையெல்லாம் இல்லைங்க, பாட்டமே இல்லை. ஊத்த ஊத்த அப்படியே போய் ஒண்ணு நிக்காது. உணவில் மொத்தம் 5 வகைகள் உள்ளது. உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைத்த உணவு, அசைவ உணவு, லாகிரி வஸ்து. லாகிரி வஸ்துனா போதைப் பொருள். அது ஆக்சுவலாக உணவே கிடையாது. அதை உணவு நினைச்சு சாப்பிட்றதுனால நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் புரியறதுக்காக. உயிருள்ள உணவுன்னா என்னன்னா, ஒரு உணவை சமைக்காமல் சாப்பிட்டா உயிருள்ள உணவுங்க. என்னது? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யாப்பழம், கேரட்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்றோம். இது உயிருள்ள உணவு. உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னா என்னன்னா, முளை கட்டிய தானியங்கள். அதுக்கு உயிர் ஊட்டுறோம். அது அடுத்தது 2வது கேட்டகரி. 3வது சமைச்ச உணவு. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, இதெல்லாம் நார்மல் வெஜிடேரியன். 4வது நான் வெஜிடேரியன். மீன், முட்டை, கறி, இதெல்லாம். 5வது போதைப் பொருள். விஸ்கி, பிராந்தி, ரம்மு, பான்பராக்கு, மூக்குப்பொடி, கூலிப்பு, இதெல்லாம் போதைப் பொருள். நல்லா கவனிங்க. உயிருள்ள உணவுக்கு எத்தனை மார்க் தரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உணவில் நல்லா கவனிங்க, உணவில் சுவை இருக்குது, சத்து இருக்குது. சுவைங்கிறது நாக்கால் உணரப்பட வேண்டிய ஒன்று. சத்துங்கிறது இந்த மினரல்ஸு வயிற்றால் ஜீரணப்பட வேண்டியது. 3வது பிராணன் இருக்குங்க. கண்ணுக்கே தெரியாதது. அது நாக்கு இல்லை. அது சாப்பிட்டா அது அப்படியே உடம்புல கலந்துரும். அது நாக்குக்கும் தெரியாது, வயிற்றுக்கும் தெரியாது. அப்போ ஒரு உணவுல என்ன சத்து இருக்கு? பொருள், கண்ணுக்கு தெரிந்த பொருள், கண்ணுக்கு தெரியாத சுவை, கண்ணுக்கு தெரியாத பிராணன். அப்ப இந்த உயிருள்ள உணவு சொல்ற பார்த்தீங்களா? ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, ஒரு திராட்சை சாப்பிட்றீங்க, இதுல சத்து 100 இருக்குங்க, 100 மார்க். பிராணன் 100 இருக்கு, 100 மார்க். சுவை 100 இருக்கு, 100 மார்க். அப்போ அதுக்கு 300 மார்க். இவருங்க இந்த 300 மார்க்னா அளவெல்லாம் இல்லை. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஒரு மார்க் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ இருக்கிறதுலே சிறந்த உணவு பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிடக்கூடிய பழங்கள், காய்கறிகள். இது பெஸ்ட் ஃபுட்டு. இந்த முளை கட்டிய தானியம் பார்த்தீங்கன்னா சத்து 100 இருக்குங்க, பிராணன் 100 இருக்குங்க. ஆனால் சுவை இருக்காது. இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் முளைகட்டி தானியத்தை சாப்பிட முடியாது. அது சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லாரும் நல்லதுன்னு சொல்றதுனால சாப்பிட்றீங்களே தவிர ஒரு கொய்யாப்பழம், ஒரு மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால நான் அது கொடுக்குற மார்க் என்னன்னா, சத்துக்கு 100, அது பிராணனுக்கு 100, பொருளுக்கு 100, சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 50, 250 மார்க். 3வது சமைத்த உணவுகள், சமைச்ச வெஜிடேரியன் உணவுகள். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கவனிங்க, சத்து பாதி தான் இருக்கும். வேக வச்சாவே பாதி சத்து போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளை வேக வச்சாலும் பாதி சத்து போயிடும். சுவையும் பாதி போயிடும், பிராணனும் பாதி போயிருங்க. அப்போ 50, 50, 50, ஒரு 150 மார்க் வச்சுக்கலாம். ஒரு கேரட்டை தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. இப்போ வாயில் வச்சு கடிச்சு பாருங்க, பச்சையாக கேரட் சாப்பிட்ற அளவுக்கு சுவை இருக்காது.
சத்து பாதி தண்ணிக்குள்ளே போயிடுது, சுவையும் போயிடுது, பிராணனும் போயிடுது, சத்தும் போயிடுது. முழுசு எப்போ போகுது தெரியுமா? அது கெட்டு போகுது இல்லையா? இட்லி, தோசை, பொங்கல் காலையில் சமைச்சு வைக்கிறீங்க, அவசரம் வெளியூர் போயிட்டீங்க, நாளைக்கு காலைல வந்து பார்த்தா கெட்டு போய் கிடக்கா? அப்போ அந்த பாதி சுவையும் பாதி சத்தும் பாதி பிராணனும் போயிடுச்சுன்னு இருக்கும். சமைச்ச உணவுக்கு ஒரு டைம் இருக்குது, அது வரைக்கும் தான் அந்த 3 இருக்கும். அப்புறம் அதுவும் 0 ஆயிடுது. நான் வெஜிடேரியன், இதில் சத்து 100 இருக்குங்க. நான் வெஜிடேரியன் சத்து 100 இருக்கு, ஆனால் பிராணன் இருக்காது, சுவை இருக்காது. நம்மளாம் சுவை ஊட்டியெல்லாம் போட்டு பண்ண சுவை இருக்காது. ஸோ அப்ராக்சிமேட்டாக அதுக்கு ஒரு 100 மார்க் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். 100, 150, 250, 300 இப்படி பிரிச்சுக்கலாங்க. போதைப் பொருள் அப்படின்னா -500, -1000. போதைப் பொருளுக்கு உணவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க. ஒரு 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 பொருள் போதைப் பொருளா உணவா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஒரு பொருளை மட்டுமே சாப்பிட்டு நீங்க உயிர் வாழ முடிஞ்சா உணவு, அந்த ஒரு பொருளை மட்டுமே சாப்பிட்டு உயிரோட வாழ முடியாதுன்னா போதைப் பொருளுங்க. யாருக்காவது குவார்டர் வேணும்னா நான் என்ன பண்றேன், காலையில் 2 குவார்டர், மதியம் 2 குவார்டர், நைட் 2 குவார்டர் தருவேன். சைடிஷ் தர மாட்டேன். சாப்பிட்ட இருக்க முடியாதுங்க. அப்போ சைடிஷ் தாங்க உணவு. பீடி, சிகரெட்டு அதை மட்டும் குடிச்சிட்டு வாழ முடியுமா? ஒரு ஜெயிலில் உங்களை போட்டுறாங்க, 3 நேரம் பீடி மட்டும் குடிக்கிறேங்க, உயிரோடு இருக்க முடியாதுங்க. ஆனால் 3 நேரம் பால் மட்டும் கொடுத்தா நீங்கள் உயிரோடு இருக்கலாம். 3 நேரம் உருளைக்கிழங்கு மட்டும் கொடுத்தா உயிரோடு இருக்கலாம். 3 நேரம் கேரட்டு மட்டுமே கொடுத்தா உயிரோடு இருக்கலாம். புரிஞ்சுங்களா? உணவை மட்டுமே ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு உயிரோட வாழ முடியும்னா இதெல்லாம் உணவு. அந்த ஒரு பொருளை மட்டுமே சாப்பிட முடியாது, சைடிஷ் வேணும்னா அது போதைப் பொருள். போதைப் பொருள் என்ன பண்ணுதுன்னா, நைட்டு சரக்கு அடிச்சோன்னு அப்படி பயங்கர அப்படிம்பாரு. அது என்ன பண்ணுது? அதெல்லாம் சத்து கொடுக்கறது இல்லைங்க. போதைப் பொருளோட வேலை சேமிச்சு வச்ச சத்து எடுத்து செலவு பண்ணுதுங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, போதைப் பொருள் என்ன பண்ணுதுன்னா உள்ளே போயிட்டு ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணுது? அதாங்க பண்ணுது. சேமிச்சு வைக்கப்பட்ட சொன்ன கிளைகோஜன், பிரெயின், மசில், லிவர் சொன்ன பார்த்தீங்களா, எடுத்து பிளட்ல கலந்து விட்டுரும். அப்படி இருப்பார், காலில் பார்த்து அப்படியே தலைவலியோட உட்காந்துருப்பார். என்னப்பா நைட்டு புரிஞ்சுங்களா? இதான் போதைப் பொருள். இவ்வளோதாங்க நான் சொல்லுவேன், நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன பண்ணணும்? போதைப் பொருளை எல்லாம் நிறுத்தணும். ஏன் சொல்கிறேன்னா, எங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் கிளாஸ்க்கு வந்தங்க, வீடியோ பார்த்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க, ஆனால் குணமாகலேமாங்க. நமக்கா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு சரக்கு அடிப்பீங்களான்னு. நம்ம டெய்லி ஒரு குவார்டர் மட்டும்தான் அடிப்போம். சீர் பிடிப்பீங்களா? 2 பேக்கெட்டுங்க. இது சொல்லவே மாட்டாங்க. இந்த புருஷன் பொண்டாட்டியோட வந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன கூட இருக்க வைஃப் கட்ட சொல்லிடுவாங்க, முதல்ல ஒரு தண்ணி அடிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு. பல பேருங்க தான் செய்கிற தப்பு எதுவுமே சொல்றது இல்லைங்க. ஒரே வார்த்தை, நீங்கள் சொல்றதை செய்கிறாங்க, எது குணமாகலன்றுவாங்க. புரிஞ்சுக்குங்க, போதைப் பொருளுங்கிறது வெறும் சாராயம், பீடி மட்டும் இல்லை, மூக்குப்பொடி, பான் பராக்கு எல்லாமேங்க. இது யாரும் சொல்றதே இல்லைங்க. இதெல்லாம் போதைப் பொருள் நிறுத்தாத வரைக்கும் நோய் குணமாகாதுங்க. அடுத்து நான்வெஜ். இப்போ நான்வெஜ் சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைங்க. நீங்கள் வேணால் சைனா, அதான் சொல்கிறீங்களே, சைனா போங்க, எல்லாருமே இல்லை நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. 150 வயசில் தாத்தாலாம் நல்லா திரகாத்திரமாக இருக்காருங்க. அவர் பண்ணுற அந்த ஃபைட்லாம் பண்ணவே முடியாது, எக்ஸசைஸ் ஃபைட்லாம். நீங்கள் சீனா போங்க, ஒரு 4 லேடிஸ் வருவாங்க. ஒன்று பாட்டியோட பொண்ணோட இன்னொரு பொண்ணு பேத்தி. இந்த பாட்டியோட அம்மா, அவங்க அம்மா, கொள்ளு பாட்டின்னு 5 பேர் லைனாக வருவாங்க. அவங்களா சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும் யார் பாட்டி யார் பேத்தின்னு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஏறக்குறைய அதிசயமாக இருக்கும். இதுதான் பாட்டின்னு நினைக்கிறீங்க, என் பொண்ணுங்க. ஓ பொண்ணா, நான் பார்த்துருக்கேங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க நான்வெஜ் தாங்க சாப்பிட்றாங்க. அதுக்காக நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது முக்கியம் இல்லை, ஒழுங்காக சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறதா முக்கியம்.
நான்வெஜ்ஜை ஒழுங்கா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம், வெஜ்ஜை தப்பா சாப்பிட்டா நோய் வரும். நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அப்ப என்ன பண்ணணும்? உயிருள்ள உணவுகள் டெய்லி கொஞ்சமாவது எடுத்துக்கணும். உயிரூட்டப்பட்ட உணவுகள் அப்பப்போ எடுத்துக்கணும். புரிஞ்சுக்குங்க. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ முளைகட்டிய தானியங்கள் கொஞ்சம் எடுத்துட்டா அது மருந்து. ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுக்கு முளைகட்டிய தானியம் சாப்பிடலாம். நான் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட சொல்லிங்க. இந்த இயற்கை வைத்தியத்துக்கு போனீங்கன்னா சமைச்ச உணவே வேண்டாம்னு சொல்லி உங்களை அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. நீங்களும் அப்படியே 3 நாள் அப்படியே பிரச்சாரத்தை கேட்டு வீட்டில் வந்து இட்லி தோசை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ருப்பீங்க. மிஞ்சி மிஞ்சி போன 5 நாள் தான். 6ஆவது நாள் இந்த தோசையும் சாம்பாரும் பார்த்தா ஒன்று கூட. நான் என்ன சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க. நம்ம எளிமைங்க, கேஷுவலாக வாழ்ந்து நல்லா இருக்கலாங்கிறாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அதனால என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பழங்கள் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. நான் புரியுது, ரெகுலராக சாப்பிட சொல்லி எப்பப்பெல்லாம் முடியுமோ அது நல்லது, சேர்த்திக்குங்க. அது உள்ளே போனால் அது ரத்தத்தில் ஒரு பொருளை கலக்குதுன்னு நினச்சிட்டு சாப்பிடுங்க. உயிருள்ள பொருள்கள் அடிக்கடி சாப்பிடுங்க. உயிர் ஊட்டப்பட்ட பொருள்கள் அடிக்கடி சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லாகிரி வெஜ்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எது சாப்பிட்டாலும் ஒழுங்காக சாப்பிடுங்க. இவ்வளோதாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நல்ல பொருளை ஆசைத்தீர சாப்பிடுங்க. நோய் குணமாயிருங்க. பாருங்க எவ்வளோ எளிமை. சாப்பிட்ட மாதிரியாச்சு, சந்தோஷம் மாதிரி இருந்து நோயை குணப்படுத்தியாச்சு. தனியாக மருந்துக்கு செலவு பண்ண வேண்டாங்க. மருந்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காய்கறி, கீரை, பழங்களுக்கு செலவு பண்ணுங்க. இதான் நான் சொல்கிறேன். ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் போயிட்டு வெண்டைக்காய் 7 ரூபாயா, வேண்டாம். அங்கெல்லாம் பேரம் பேசுறது இன்னமும் பண்ணுவாங்கங்க. ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோங்க, 3500. தேங்க்யூ பில்லு கட்டிட்டு என்ன சொன்னாலும் காசு கொடுக்குறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், கான்செப்ட் சொல்கிறேங்க. ஒரு ஞானி சொல்லியிருக்காரு, நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா இல்லையா இப்படி கண்டுபிடிக்க ஒரு ஞானி. இந்த ஞானிக்கு பேர் ராதாரவி. ராதாரவின்னு ஒரு ஞானிங்க. அவர் சொல்லியிருக்காரு, கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியா இருக்கும். கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியா இருக்கும். இந்த தத்துவம் உண்மையில் எவ்வளோ பேர் தத்துவம் தெரியுங்களா சொல்கிறேங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தக்காளி சாப்பாடு சாப்பிட்றேங்க, சிறுதானியம் சாப்பிட்றேங்க, நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நாட்டு செக்கு எண்ணெய் எல்லாம் சாப்பிட்றேங்க. எங்கள் வீட்டில் அதாங்க நல்லா இல்லைங்க. பக்கத்தில் ஒருத்தர் வீட்டில்ங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, ஆனால் நல்லா இருக்காங்க. இந்த கேள்வி பல பேருக்கு வந்திருக்கா இல்லைங்களா? இதுக்கு தான் ராதாரவி தத்துவத்துக்கு போகணுங்க. கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியா இருக்கும். ஒரு விஷயம் முடிச்சுக்குங்க, காலிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் ஒரு மார்க் இருக்குங்க. ஒருத்தர் டெய்லி கோட் அடிக்கிறாருங்க, அதுக்கு -5000. ஓகேங்களா? ஆனால் நல்லா இருக்காரு. ஏன்னா அவர் யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல, நைட்டு படுத்தா தூங்கிடுறாரு. இதுக்கெல்லாம் மார்க் போட்டு பார்த்தீங்களா? நீங்கள் கோட் அடிக்கிறதுல, தம் அடிக்கிறதுல ஒன்று மேலே சிறுதானியம் சாப்பிட்டுட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எல்லாம் புலம்புறது, கவலைப்படுறது, கோவப்படுறது, ஒழுங்காக தூங்குறது இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் மைனஸ் போட்டால் நீங்கள் செய்கிற ப்ளஸ்ஸை விட மைனஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஒருத்தர் மேலே மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. அவன் பாரு டெய்லி 4 பீடி குடிக்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்னா பீடி குடிக்கிறது மட்டும்தான் கெட்டது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி விரதம், சபரிமலை கரெக்டாக மாலை போட்டு போயிட்டு வந்துடுவார். இப்படி நிறைய நல்ல குணம் வச்சுருப்பாருங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணுறதுனால அவருக்கு ஆக மாட்டேங்குது. புரிஞ்சுங்களா? அப்போ ஒருத்தரை மேலே மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராதிங்க. எல்லாமே மொத்தமாக கணக்கு போடணும். அப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் வந்து கடையில் இட்லி மாவு வாங்குறீங்களா, வீட்டில் செய்கிறீங்களா, இப்படி ஆரம்பித்து எல்லாத்தையும் எழுதி ஒவ்வொன்றுக்கும் மார்க் போட்டு கடைசியாக கூட்டி அது ப்ளஸில் வந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது மைனஸில் வந்தால் நோய் இருக்கும். அப்போ வெறும் பல பேர் என்ன இருக்காங்க, நான் செக் எண்ணெய் வாங்குறேங்க, அதை ஒன்று மட்டும் சொல்லிட்டு ஏன் ஆரோக்கியமாக ஒன்றுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? பக்கத்து வீட்டில் கொத்து புரோட்டாவாக சாப்பிடுவாங்கங்க, நல்லா இருப்பாங்கங்க. புரிஞ்சுக்குங்க, அவங்ககிட்ட சில நல்ல குணம் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அவங்க யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து 40 வருஷம் ஆச்சு, எப்படி நோய் குணமாகும்? நிறைய விஷயம் இருக்குங்க. நோய்ங்கிறது ஒரு ஃபேக்டர் இல்லைங்க, ஒரு உறுப்பு கிடையாதுங்க. அதனால தான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன் நான். புரிஞ்சுக்குங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மார்க் இருக்குது. கூட்டி கழித்து பார்த்து ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆரோக்கியம்.
அதனால அப்ப என்ன பண்ணணும்? எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் குறைக்கணும், எதெல்லாம் கெட்ட காரியம் தெரியுதோ குறைக்கணும், எதெல்லாம் நல்லதோ அதிகம் பண்ணணும். அவ்வளவுதாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விடுறோம்னு தெரிஞ்சா அதெல்லாம் குறைக்க நிறுத்துங்க, முயற்சி பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நமது உடம்பு என்பது ஒரு பானை, அதில் ஓட்டைகள் என்பது கெட்ட பழக்கம். தண்ணி நிரப்புவது என்பது யோகா செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, சிறுதானியம் சாப்பிடுவது. ஒரு பானை இருக்கு, 8 ஓட்டை இருக்கு. ஒருத்தர் டம்ளர்ல தண்ணி ஊற்றி நினைச்சிடறாரு. போய் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா கால்வாசி பானை காணும், தண்ணி காணும். நேற்று தானே ஊற்றி வச்சேன் அப்படின்னா ஓட்டை இருந்தால் கீழே தானே போகும். டெய்லி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அது போயிட்டே இருக்குது. என்ன பண்ணணும்? அந்த 8 ஓட்டையை அடைச்சிட்டு ஊற்றினா, ஒரு தடவை ஊற்றினா நிறையுமா இல்லையா? அப்போ நீங்கள் யோகா பண்ணும் பொழுது நிறைகிறீர்கள். அடுத்த நாள் தப்பான பழக்க வழக்கம் எனர்ஜியை குறைக்குது. மறுபடி யோகா, மறுபடி சிறுதானியம், மறுபடி எக்ஸசைஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கிறேங்க. ஒரு தடவை ஃபில் பண்ணால் ஃபுல்லாக பண்ணால் முதல்ல ஓட்டைகளை அடைக்கணுங்க. சில பேர்த்துக்கு ஓட்டையெல்லாம் இல்லைங்க, பாட்டமே இல்லை. ஊத்த அப்படியே ஒண்ணு நிக்காது. நமது உடம்பு அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரிங்க. இப்போ ஃபேனு, லைட்டு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஜாமான் இருக்கு இல்லைங்களா? வீட்டுக்கு நிறைய இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்கு கரண்ட் சப்ளை ஒழுங்காக வருது, அப்போ எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுமா? திடீர்னு லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு. லோ வோல்டேஜ்லாம் தெரியலைங்களா? லோ வோல்டேஜ் வந்தால் என்னாகும்? ஃபேனு 5ல் சுற்றிட்டு இருக்கிறது, 5ல் தான் போட்டிருப்போம், 1ல் சுற்றுற மாதிரி மெதுவாக சுற்றும். டியூப்லைட்டு மினுக்கு மினுக்கு நெறியும், அது எரியாது. பல்பு கொஞ்சம் பவர் கம்மியாயிரும். ஆனால் 0 வாட் பல்ப், 0 வாட்ஸ் பல்பு கரண்ட்டு லோவில் இருந்தாலும் நார்மலாக ஒரே மாதிரி தான் எரியும். நீங்கள் லோ வோல்டேஜில் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுங்க, அது ஒழுங்காக ஆகும். ஏசி ஆஃப் ஆயிரும், கிரைண்டர் ஆஃப் ஆயிரும். இப்போ வர டிவியெல்லாம் லோ வோல்டேஜில் எடுக்கும். ஃப்ரிட்ஜே இப்போ லோ வோல்டேஜில் வரும். ஓகேங்களா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள், லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா சிலது மெதுவாக சுற்றுது, சிலது ஆஃப் ஆயிடுது, சிலது அரைகுறையாக எரியுது, சிலது அதே மாதிரி எரியுதா? இந்த கான்செப்டை உடம்புல கொண்டு வாங்க. நம்ம உடம்புல பிராணம் தான் கரண்ட்டு. யாருக்கெல்லாம் கரண்ட் சப்ளை ஒழுங்காக இருக்குதோ, இது பாருங்க, இது வந்து குண்டு பல்பு, இது வந்து ஃபேனு, இதெல்லாம் ஒழுங்காக எரிஞ்சிட்டு இருக்கு. ஏசி, வாட்டர் ஹீட்ரு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். வீட்டு இதுக்கு லிவர், கல்லீரலெல்லாம் ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் மாதிரி எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். லோ வோல்டேஜ் வந்தோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்க, நல்லா கவனிங்க. லோ வோல்டேஜ் சில உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யும், சில உறுப்புகள் மொத்தமாக செயலை நிறுத்தும், சில உறுப்பு மினுக்கு மினுக்கு நெறியும். இப்போ லோ வோல்டேஜ் இருக்கும்போது எலக்ட்ரீஷியனை கூட்டிகிட்டு வரீங்க. அவர் பயங்கர புத்திசாலி எலக்ட்ரீஷியன், பிரில்லியன்ட். வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இவருக்கு லோ வோல்டேஜ் என்ன தெரியாத ஒரு புத்திசாலி எலக்ட்ரீஷியன் வந்துட்டு, ஃபேனு காயில் போயிடுச்சு, அதான் கம்மியாக சுற்றுது, நான் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி கொடுக்குறேன். இந்த 0 வாட்ஸ் நல்லா இருக்குது வச்சுக்கோங்க. ஏசி அவ்வளோதான் கெட்டு போச்சு, நான் தூக்கிட்டு போய் வேற மாத்திரன்னு சொன்னால் சிரிப்பு வருமா வராதா? யோ லோ வோல்டேஜியா, நார்மலாக இருந்தால் எல்லாமே சரியாயிருன்னு சொன்னா இல்லையா? கோவம் வருமா இல்லையா? இப்படித்தான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு லோ வோல்டேஜ் வந்து ஒரு உறுப்பில் நோய் வந்தோடனே அந்த உறுப்பே கெட்டு போச்சு, அது தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்கங்க. அவ்வளோதாங்க. யாருக்கெல்லாம் உங்கள் நோயின் வலி 24 ஹவர்ஸ் இருக்குதோ அந்த உறுப்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்பப்போ வந்துட்டு போனால் லோ வோல்டேஜ் அர்த்தம். எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தலைவலி வரும்னா தலையில் பிரச்சனை இல்லை, எப்பெல்லாம் லோ வோல்டேஜ் வருதோ அப்போ தலைவலிக்குது. அப்பப்போ மூட்டு வலி வரும்னா மூட்டில் பிரச்சனை இல்லை, வோல்டேஜ் பிரச்சனை. புரிஞ்சுங்களா? ஒரு இடம் பிரச்சனைனா 24 ஹவர்ஸ் அங்கே வலிச்சா அந்த இடத்துல டேமேஜ்னு அர்த்தம். அப்பப்போ வந்தால் அந்த இடம் பிரச்சனை இல்லை, பிராணம் தான் பிரச்சனைன்னு அர்த்தம்.